சிகே கேட்டில்ஸ் முத்தூர் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம் இன்றைய விற்பனை பதிவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 2 காங்கேயம் என பெருங்கூட்டு மாடுங்க. அதாவது நீங்களே பார்த்தீங்கன்னா காங்கேயத்தில் இவ்வளோ ஜெய்ஜாண்டிக்கான மாடாக இருக்குதுன்னு கூட நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. இரண்டுமே நல்ல எலும்பூக்கமான மாடு, இரட்டை நாடி உடல் கட்டமைப்புங்க, இரட்டை திமிழ் கட்டமைப்பு, அனைத்துமே நல்ல தரமான காங்கேயமான நாட்டின மாடு தானுங்க. அதாவது நம்ம ஃபார்ம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம், காங்கேயம் வட்டம், முத்தூருங்க. அதாவது வெள்ளகோயிலுக்கு பக்கத்தில் முத்தூர்னு சொல்லுவாங்க, அல்லது காங்கேயத்துக்கு பக்கத்தில் முத்தூர்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் சிகே கேட்டில்ஸ் முத்தூர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே நம்ம ஃபார்மோட லொக்கேஷன் வந்துடுங்க. தாத்தா தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தாத்தா பேர் வந்து பார்த்தீங்கன்னா முத்தூர் சிதம்பரசாமிங்க. நீங்கள் எங்கே கேட்டாலுமே நீங்கள் முத்தூர் சிதம்பரசாமி அப்படின்னு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 65 வருடங்களுக்கு மேலாக காங்கேயமின நாட்டு மாடுகளாகட்டும், பொலி காளைகளாகட்டும், அல்லது உழுவதற்காகவோ இல்லை மாட்டு வண்டிக்காகவோ அந்த எருதுகளாகட்டும் அனைத்திலுமே தாத்தா வந்து பார்த்திங்கன்னா 65 வருடமாக அது வந்து பல்வேறு இடத்திற்கு பல்லாயிரக்கணக்கான மாடுகளை கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. ஸோ ஆப்வியஸாக ஒரு மனிதர் 65 வருடமாக காங்கேயமின நாட்டு மாடுகளை வாங்கி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கத்தாங்க செய்யும். ஸோ அதை பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த ட்ரஸ்ட் அண்ட் நம்பிக்கை வந்து நம்மக்கிட்ட இருக்கங்காட்டி தான் நிறையா மக்கள் வந்து நம்மக்கிட்ட மாடு வாங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஃப் டைம் பெர்மிட்ஸ், அதாவது நேரம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சோஷியல் மீடியாவில் பதிவு செய்கிறோமுங்க. இல்லாத சூழ்நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா நேயர்கள் நம்ம வீட்டுக்கே வந்து மாடுகளை வந்து பார்த்து வாங்கிட்டு போயிடுறாங்க. மேலே டாப்பில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா தாத்தா நம்பருங்க, 609 முடிகிற நம்பர். அதுக்கு அடுத்து கொடுத்துருக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர். இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ தனியாக வாட்ஸ்அப்பில் அனுப்பணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த 125ங்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு சொன்னிங்கன்னா அவங்க வந்து தனியாக அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ நம்ம இன்று ஃபஸ்ட்டு விற்பனை பதிவுக்கு போயிடலாமுங்க. நம்ம ஃபஸ்ட்டு விற்பனை பதிவாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜைஜாண்டிக்கான மாடுங்க. அதாவது பெருங்கூட்டுன்னு சொல்லலாம், பெருங்கூட்டு வர்க்கம்னு சொல்லலாம், பழைய வர்க்கம் மாடுன்னு சொல்லலாம், நல்ல எலும்பூக்கமான மாடுன்னு சொல்லலாம், நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமான முகம் கொண்ட மாடுன்னு கூட சொல்லலாமுங்க. அனைத்திலுமே சிறந்த மாடுங்க. அதாவது டாப் கிளாஸ் மாடுங்க. இப்போ நம்ம கொண்டாந்துருக்கிற 2 மாடுமே வந்து பார்த்திங்கன்னா டாப் நாட்ச்னு சொல்ல மாதிரி டாப் கிளாஸ் மாடுங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. அதாவது அதனுடைய கன்றுகளாகட்டும் அனைத்துமே சிறப்பாக வந்திருக்குதுங்க. இந்த பெருங்கூட்டு மாடு பார்த்திங்கன்னா 3ஆம் ஈத்துங்க, பல் கடை முளைப்புங்க, கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க. யார் வேண்டுமானாலும் பிடிக்கலாமுங்க. நீங்கள் ஈஸியாக பெரியவங்களாகட்டும் இல்லை சிறியவர்களாகட்டும் குழந்த கூட நீங்கள் ஈஸியாக போய் ஸ்டூல் போட்டு உட்காந்து பால் கறக்கலாமுங்க. அந்த அளவுக்கு நல்ல சாதுவான குணத்திலும் சரி, அழகிலும் சரி, அனைத்திலும் சிறந்த மாடுங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரே வார்த்தையில் டிஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஷோ குவாலிட்டி மாடுங்க. யார் வேண்டுமானாலும் பிடிக்கலாமுங்க. நல்ல சாதுவான குணம் கொண்டதுங்க. அது எந்த ஒரு அதிர்வோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு பெரிய வண்டி வாகனமே போடுறப்போ மற்ற மாடுகள், அதாவது நார்மலாக எல்லா மாடுமே அதிருங்க. அந்த மாதிரி எந்த ஒரு அதிர்வே இல்லைங்க. நல்ல சாதுவான மாடு, பெரியவர்கள் பராமரித்த மாடு தானுங்க. பெண்களும் பால் கறக்கலாம், பெண்களும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், அனைவரிடையுமே எளிதாக பழகக்கூடிய மாடுங்க. நல்ல குணம். கொம்பு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வட்ட கொம்பு அமைப்பாக வருங்க. ஆனால் கொம்பு கூடாதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்ச முகம் கொண்ட மாடு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கட்டுத்துறைக்கு ஒரு மாடு வைத்திருக்கணும். அதுவும் நல்லா சிறப்பாக அழகிலும் சரி, குணத்திலும் சரி, கறவையிலும் சரி சிறந்ததாக வைத்திருக்கணும். நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாடை கண்டிப்பாக நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேங்க. இந்த மாட்டை அந்த அளவுக்கு நல்ல தெளிவான மாடுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. பால் வந்து பார்த்திங்கன்னா கன்றுக்கு போக நேரம் 2.5 லிட்டர், ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கிட்டு இருக்கிறோமுங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபீடு தானுங்க. அதாவது எக்ஸ்ட்ரா கலப்பு தீவனமும் எதுவுமே நம்ம வந்து போடுறது இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத விட மாடு வந்து வெளியே போகும்பொழுது அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடாப்ட் ஆகி அவங்க வைக்கக்கூடிய தீவனங்களில் வந்து பால் வந்து அதிகமாகணுமே தவிர நம்மக்கிட்ட இருக்கிறத விட அவங்கக்கிட்ட பால் கம்மி ஆகாதுங்க. ஸோ ஆஸ் யூஷுவலாக என்ன ஃபீடு வைப்போமோ அதை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோமுங்க. நிச்சயமாக இதனுடைய கறவை திறன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேரம் 3 லிட்டர், ஒரு நாளைக்கு 6 லிட்டர் பால் நம்ம கொண்டு வந்துடலாமுங்க. ஸோ இந்த மாடு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஷோ குவாலிட்டி ஆகட்டும் அனைத்து அங்க லட்சணங்களிலுமே பொருந்திய மாடுங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா திமிழ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொள்ளாச்சி தேங்காயாட்டவும், நல்ல குளவி கல்லாட்டவும், நல்ல உருண்டையான திமிழ் அமைப்புங்க. இரட்டை நாடி உடல் கட்டமைப்புங்க. அப்புறம் வால் கேட்டிங்கன்னா வால் வந்து நல்ல நீளமான நிலம் கூட்டுற அளவுக்கு நல்ல சன்ன வாளுங்க. ஸோ ஃபைனலி
காங்கேயம் இன நாட்டு மாடுகளிலே பெருங்கூட்டிற்கு ஒரு உதாரணமான ஷோ குவாலிட்டி அமைப்பு கொண்ட இந்த மயிலை மாட்டின் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 85,000 ரூபாய்ங்க. அதாவது 85,000ங்க. நாட் அ ஃபிக்ஸ்டு ப்ரைஸுங்க. அனுசரித்து தரப்படும். மேலே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எதாவது விவரங்களோ இல்லை புகைப்படங்களோ இல்லை வீடியோக்களோ தேவைப்பட்டால் அந்த 125ங்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கனாலே அனைத்து வீடியோக்களுமே புகைப்படங்களுமே தெளிவாக அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு விற்பனை பதிவுக்கு போயிடலாமுங்க. இந்த மாடுமே காங்கேயம் இனத்தில் பெருங்கூட்டிற்கு மற்றொரு உதாரணமாக கருதக்கூடிய நல்ல ஒரு உடல் கட்டமைப்பு கொண்ட ஜைஜாண்டிக்கான தோற்றமுடைய 9 மாதம் சினை மயிலை மாடுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கருந்தாரை மயிலை அப்படின்னு நம்ம சொல்லலாமுங்க. இந்த கருந்தாரையை பொறுத்த அளவுக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, மற்ற எந்த நாட்டு மாடுகளுக்குமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் இந்த கருந்தாரை மாட்டிற்கு, அதுவும் நம்ம காங்கேயம் மண்ணில் பிறந்த காங்கேயம் நாட்டின மாடுகளுக்கு ஒரு சிறப்பு உள்ளதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா சினை பருவத்தில் இந்த கருந்தாரை வருங்க. கன்று ஈன்றிய பிறகு ஒரு மாதத்திலோ அல்லது 2 மாதங்கள் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே மாடு வந்து பார்த்திங்கன்னா மயிலையாக கன்வெர்ட் ஆயிருங்க. இது வந்து ஒரு தனி சிறப்புங்க. இந்த மாடுமே பார்த்திங்கன்னா அதாவது பெண்களும் பால் கறக்கக்கூடிய, வயதானவர்களும் பால் கறக்கக்கூடிய, சிறியவர்களும் பால் கறக்கக்கூடிய, யார் வேண்டுமானாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய மாடு தானுங்க. அதாவது பார்த்திங்கன்னா மாடு அனைவருமே நேரில் பார்த்தா இவ்வளோ பெரிய மாடு, அதாவது குணத்தில் எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ஐயமே தேவையில்லைங்க. அதாவது குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கூட ஈஸியாக போய் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவிழ்த்து தண்ணி காட்டி பால் கறக்கிற அளவுக்கு நல்ல சாதுவான மாடுங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டு அமைப்பு கொண்டது. இரட்டை திமில் வந்து நல்ல இரட்டை திமில் அமைப்பு கொண்டது. வாலும் பார்த்திங்கன்னா நல்ல சன்ன வாலுங்க. தொப்புள் இறக்கமில்லை. அருந்தாடை கொண்ட மாடு தானுங்க. இந்த பெருங்கூட்டு மயிலை மாட்டின் கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா கன்றுக்கு போக நேரம் 2.5 லிட்டர், ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பாலுங்க. பெரியவர்களும் கறந்துக்கலாம், யார் வேண்டுமானாலும் கறந்துக்கலாமுங்க. நல்ல குணத்தில் இருக்குதுங்க மாடு. கொம்பு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பழைய வர்க்க கொம்பு அமைப்போ இல்லை அல்லது விலாரி கொம்பு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாமுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அனைத்து அங்க லட்சணங்களிலுமே சிறந்த மாடு தானுங்க. இந்த பெருங்கூட்டு கருந்தாரை மயிலை மாட்டின் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 85,000 ரூபாய்ங்க. அதாவது 85,000ங்க. இதுவும் நாட் அ ஃபிக்ஸ்டு ப்ரைஸ், அனுசரித்து தரப்படும். மேலே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க. இதுவும் உங்களுக்கு ஏதோ இன்னும் வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ தேவைப்பட்டால் 125ங்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க. நல்லா தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. வண்டி வாகனம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நம்ம எந்த ஒரு மாவட்டமாக இருந்தாலும் நம்ம பண்ணித்தரோமுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக கொண்டாந்து இறக்குவோமுங்க. ஸோ இந்த 2 மாடுகளிலுமே நல்ல அழகில் சிறந்த மாடு, குணத்தில் தங்கமான மாடுங்க இரண்டுமே. இந்த 2 மாடுமே உங்களுக்கு தேவைப்பட்டால், அதாவது ஒரு கட்டுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா கம்பன் வீட்டு கட்டுத்துறையுமே கவிவாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வைத்து கட்டுத்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி மதிப்புண்டுங்க. அந்த கட்டுத்துறையில் ஒரு அழகிய மாடுகள் 2 மாடுகள் நம்ம வைத்து பராமரிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 2 மாடுமே நான் தனியாக சஜஸ்ட் பண்ணி சொல்லுவேங்க. நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த 2 மாடுகள் தேவைப்பட்டால் மேலே உள்ள நம்பருக்கு கூப்பிட்டு நல்லா தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நம்ம சேனலுக்கு மக்கள் அனைவருமே தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. நன்றி, வணக்கம்.